விஜய் டிவி பிரியங்கா அவங்க திருமணம் முடிஞ்ச கையோட செஞ்சிருக்கக்கூடிய முதல் காரியத்தை பார்த்துட்டு இப்போ எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட விவரத்தை அந்த இதில் பார்க்க போறோம். சோஷியல் மீடியால இப்போ ஹாட் டாபிக்கா பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரியங்கா அவங்களோட இரண்டாவது திருமணம் தான். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ஒரு நபரை நான் மறுபடியும் லைஃப்ல பார்த்தா கூடிய சீக்கிரம் இரண்டாவது திருமணம் பண்ணிப்பேங்கிறத பிரியங்கா பல மேடைகள்ல அவங்க அம்மாவுக்காகவும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிரியங்கா வசி சச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இப்ப இரண்டாவதா திடீர்னு திருமணம் பண்ணிக்கிற விஷயம் ரசிகர் மத்தியிலையும் விஜய் டிவி பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து நிறைய பேர் மீண்டே வரல. விஜய் டிவியை சேர்ந்த பிரவீன் அப்படின்னு சொல்ற நபர் கூட 2016 வருஷம் பிரியங்காவுக்கு திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2022 வருஷம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா பிரியங்கா அவங்க அம்மா கூட தனியா தான் வசிச்சிருக்காங்க. அவங்க அம்மா பல இடங்கள்ல பல நேரங்கள்ல தான் பொண்ணுக்கு மறுபடியும் திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆனா அதே சமயம் தான் பொண்ணை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலையும் உறுதியா இருந்திருக்காங்க. தான் அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கட்டாயமா திருமணம் பண்ணிப்பேன், ஆனா அந்த நபர் எனக்கு பிடிச்ச நபரா இருக்கணும் அப்படிங்கிறதுல பிரியங்கா ரொம்ப வைராக்கியமாகவும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இப்ப இரண்டாவது திருமணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. திருமணம் முடிஞ்ச கையோட பிரியங்கா செஞ்சிருக்கூடிய சில விஷயங்கள் இப்ப பல பேர் மத்தியில பாராட்ட ஏற்படுத்திருக்குது. பொதுவா பிரியங்காவுக்கு குழந்தைங்க அப்படின்னு ரொம்ப பிடிக்குமா. அவங்க திருமணம் முடிஞ்ச அடுத்த கையோட அவங்களுக்கு ஈவினிங் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டிருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல விஜய் டிவி பிரபலங்கள் ரசிகர்கள் சொல்லி நிறைய பேர் கலந்துருக்காங்க. திருமணத்தப்பையும் அதே மாதிரி ரிசப்ஷன் அப்பையும் எக்கச்சக்கமா செலவு பண்ணி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த சாப்பாடை விருந்தினர்கள் செலிபிரிட்டி மட்டும் சாப்பிடாம பல குழந்தைகள் வயிறார பசியாரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆதரவற்ற இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் இவங்க திருமணத்தன்னைக்கு 2 வேளை சாப்பாடு போட்டிருக்காங்களாம். இதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆளை அப்பாயின் பண்ணி கூட வந்து பாத்துக்கணும். இங்க திருமணத்துல செலிபிரிட்டிஸ்லாம் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடை பக்கத்துல நம்ம வீட்டு சுத்தி இருக்கக்கூடிய ஹோம்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களும் வயதான முதியவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரியங்கா அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பிக் பாஸ் போயிருந்தப்பே பிரியங்கா தெரிவிச்சிருந்தாங்க. தான் அப்பா வயசுல கூடிய எந்த நபரை பார்த்தாலும் பிரியங்கா ஒரு தனி மரியாதை வச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி குழந்தைங்க அப்படிங்கிறதும் பிரியங்காவுக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்படி 2 விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட திருமணம் முடிஞ்ச கையோடையே செலிபிரிட்டிஸும் தான் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி என்ன விஷயங்கள் சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடை அந்த குழந்தைங்களும் அந்த முதியோர்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுக்காக இப்ப நிறைய பேர் பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல லட்ச ரூபா செலவு பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி அது மீந்து போனா கீழே கொண்டு போய் கொட்டக்கூடிய இந்த காலத்துல சாப்பாடு மீந்து போனாலும் பரவாயில்ல, ஆனா மீந்து போகக்கூடிய சாப்பாடு குழந்தைங்களாம் சாப்பிட்டது போக தான் மீந்தி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் பிரியங்கா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ரசிகர்கள் இரண்டாவது திருமணத்தை சிம்பிளா பண்ணாலும் ஆதரவற்ற குழந்தைகளும் முதியோர்களும் யூஸ் ஆகிற மாதிரி பல விஷயங்களை இப்ப பிரியங்கா பண்ணிருக்காங்கிற மாதிரி பல பேர் பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.